மறைந்த எம்ஜிஆரினுடைய மனைவி சில காலம் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுது. கொஞ்சம் தாமதமா அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது இதுல கௌரவப்படுத்தக்கூடிய நோக்கத்தை தாண்டி இதுல சில அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படிங்கிற காரணமும் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நூற்றாண்டு விழாக்கள் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், இந்த கட்சிக்காக உழைத்த மாவீரர்கள் இவர்களுக்காக கொண்டாடுவது வழக்கம்தான். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவும் கொண்டாடுது. ஆனால் இந்த நேரத்தில் கொண்டாடுவதற்கு ஒரு அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. அந்த அரசியல் இருக்கிறதான்னு கேள்வியிலேயே அரசியல் இருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன விஷயம்னா, இப்போ இதில் என்னென்னா, திரு எம்ஜிஆர் ஜானகி அவர்கள் எப்பயுமே லைம் லைட்டில் இருந்தவங்கல்ல. நான் ஒரு அரசியல் நோக்கராக, ஏன்னா அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அதில் நான் ரொம்ப மூக்க நுழைக்கிறது என்னுடைய பண்பும் இல்லை, அது சரியானதும் இல்லை. அவங்க ஒரு லைம் லைட்டில் வராமல் எம்ஜிஆருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். அவரை எல்லாரும் சேர்ந்து தான் முதலமைச்சராக ஆக்குனாங்க. 24 நாள் முதல் பெண் முதலமைச்சர் தமிழ்நாடுன்னு ஒரு ரெக்கார்டை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இல்லை என்ன விஷயம்னா, தேர்தல் வரும் போகும், அந்த கட்சியினுடைய நலன் என்று வருகிற போது அவங்க ஒரு சிறப்பான முடிவு எடுத்து கட்சியை ஒற்றுமைப்படுத்திய ஒரு காலமும் உண்டு. ஓகே. ஆனால் அவங்களுடைய சமூக சேவை அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. காது கேளாதவர் பள்ளி, எம்ஜிஆர் பள்ளி, அதே மாதிரி ஜானகியின் பேரில் இருக்கிற கல்லூரிகள், இதெல்லாம் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் முற்றாக விலகி துண்டித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சமூக பணிகள் என்கிற நிலைக்கு போனவங்க. அதற்கு பிறகு அதிமுகவினுடைய அந்த பொதுச் செயலாளர்னு வர்றது தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ அதோடு முடிந்து அதுக்கு பிறகு வருகிறார்கள். இப்போ நீங்கள் எம்ஜிஆரோடு கூட இருந்தவங்க அதுக்காக உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் கொண்டாடுறீங்கிறத நான் சொல்லலை. ஆனால் என்ன வருதுன்னா, இந்த நேரத்தில் அதை தூக்கி பிடிப்பது ஒன்று அரசியல் இருக்கலாம். திரு எடப்பாடி அவர்கள் இணைந்த ஏற்கனவே பிரிந்திருக்கிற அந்த அணிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் தேவை, ஒரு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில். ஆனால் அந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்கல்ல, நீக்கப்பட்டவர்கள் தான், அதில் மறுபரிசீலனைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஓகே. நீக்கப்பட்டவர்கள் தான் சொன்னாரு. ஆனா அவர்களாக இணைந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப மற்றவங்களுக்கு இப்ப நீங்க அவங்களுக்கு யாரு வரக்கூடாதுங்கிறது என்ன இருக்கலாம், பலர் இன்னும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்தா கூட சேர்க்கலாங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கலாம். அப்ப அவங்களுக்கும் அந்த தேவை இருக்கிறது. இவங்களும் அந்த ஒருங்கிணைந்து கட்சியோட இணையணும் அப்படிங்கிற பார்வையில் தான் இவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. இது பிரச்சனை எங்கே வருதுங்கிறத மைய புள்ளியை மட்டும் நான் சொல்றேன். இவங்க 2 பேருக்குமே இது கசப்பான உண்மை, ஆனா சொல்ல வேண்டிய அரசியல் தேவை இருக்கு. குரங்கு அப்பங்க பிச்சை கதையா பாஜகன்னு ஒரு கட்சி உள்ள நுழைந்து அதிமுக ஒற்றுமையாக இயங்கிய அந்த அமைப்பை இப்படி சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. நீங்க முறைப்படி யாரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இன்றைய முதலமைச்சர் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து யார பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க? செல்வி சசிகலாவை. அந்த செல்வி சசிகலா மன்னிக்கணும் ஜெயலலிதா ஒரு பேரை வந்ததுனால மன்னிக்கணும், இது ஒன்றும் அரசியல் இல்லை. திருமதி சசிகலா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அந்த சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிற வரையும் கட்சி இன்டாக்டா தான் இருந்தது. பாஜக அப்போ என்ன நுட்பமான அரசியல் வைத்தது? யாருனாலும் வரலாம், ஆனால் திருமதி சசிகலா வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப இருந்தது. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இடியை பற்றி பேசுகிறோம், ஆனால் இடி அப்பயே வேலையை காமிச்சது. இன்னைக்கு நாங்கள் சிபிஐ பற்றி பேசுகிறோம், அப்பயே அவர்கள் வேலையை காட்டினாங்க. சிறைக்கு அந்த ஊழல் வழக்கம் இருந்தது, சிறைக்கு போனாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவர் முதலமைச்சராக ஆக்கினார்கள். சரி, அப்போ அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஓபிஎஸ் வேற ஒரு அணியில் இருந்தார், தர்ம யுத்தத்தை துவக்கினாரு. தர்ம யுத்தமும் இவரும் சேர்ந்து அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள நீக்கினாங்க. ஓகே. அப்போ கட்சியினுடைய ஒற்றுமை, கட்சியினுடைய ஒருமைப்பாடு அப்படின்னு வர்ற போதே இவ்வளவு பிரச்சனைகள், இதற்கு யார் பின்புலத்தில் இருந்தது? சரி, அப்போ நீங்கள் அதை தான் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஓகே. ஆனால் எத்தனை கட்சி சின்னாபின்னமாக இருக்கு பார்த்தீங்களா? கூட இருந்த பாவத்துக்காக சிவசேனை எத்தனை தாக்குதலுக்கு ஆளாக இருக்கு பார்த்தீங்களா? சரி. ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன வந்தது? ஒரே ஒரு தவறு, எல்லாவற்றிலும் ஆமாஞ்சாமி போட்டு தலையாட்டியது காரணமாக பாரதிய ஜனதாவுடைய அந்த பாசிசம் சொந்த கட்சி மட்டும் இல்ல, ஆதரவு தரக்கூடிய கட்சிகளையும் உடைக்கும். அந்த பிளவை அதிமுக உணர்ந்திருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அது யாரோ ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டதுனாலும் அதை அதிமுக உணர்ந்திருக்கிறது. ஒன்றிணைப்பதற்கோ அல்லது இன்னும் வலிமைப்படுத்துவதற்கோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு நீட்சி இந்த நூற்றாண்டு விழா, அவருடைய பேச்சு அப்படின்னு அதை பார்க்க கூடாது. நூற்றாண்டு விழாவில் எல்லாரும் இணைச்சு நடத்திருந்தா அந்த பிரச்சனை இல்லை, தனித்தனியாக தான் நடத்தப்பட்டிருக்கு. இவங்க நடத்தவே இல்லை, அவங்க நடத்திக்கிட்டு இருக்காரு.
இப்போ நூற்றாண்டு விழாவின் மூலம் அது என்ன சொல்ல வருகிறார்கள்னா, ஏற்கனவே அதிமுக சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட தான் இருக்கு. சரி, நீங்க லீகலா அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்போ அதிமுக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிட்டு இருக்கு. வேற யாரையும் நான் விடமாட்டேன் என்கிற ஒரு செய்தியும் அதில் இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்போ இதனுடைய இது என்னன்னா, இது மாதிரியான நூற்றாண்டு விழாவிலாவது முக்கியமான தலைவர் விட்டு மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த அப்பீல விட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு ஒரு கட்சிங்கிற முறையில். அது செயல்படல. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற அனுசரணையே துண்டித்த பாடாக இல்லை. ஒட்டுமொத்தத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த போதே மண்டைக்காடு சம்பவத்தில் தெளிவாக சொன்னார், RSS ஒரு வகுப்புவாத மதவெறி அமைப்பு, அதோடு எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றார். சரி, இன்னும் சொல்ல போனா டெல்லிக்கு போன போது 7-8 RSSகாரர்கள் அவரை எதிர்த்து கடும் போராட்டத்தில் நடத்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. அதையெல்லாம் மறந்து விட்டு அதற்கு ஆதரித்ததனுடைய ஒரே விளைவுதான் இன்றைக்கு அந்த கட்சியை பல அணிகளாக திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல திரு ஓ பன்னீர்செல்வமோ முன்னாடி திரும்பி மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோ அதே மாதிரியான சில முடிவுகளை நீங்க சொல்ற மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்கல்ல. தேர்தல்னு வரும்போது, அரசியல்னு வரும்போது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டணி போய் அது அந்த மாற்றங்கள் வந்துதான் இருக்கு. சோ அப்படியான ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலான முடிவாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவை பார்க்க முடியாதா? இல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை என்ன, அவர் காலத்தில் பாஜக இவங்கள்ட்ட ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள், அருண் ஜேட்லி எவ்வளவு பெரிய தலைவர் வந்து இவங்க பயஸ் தொட்டு ஓடுவாங்க. ஆனா இவங்க காலத்துல அதிமுக நடத்தப்பட்ட விதம் என்ன? சரி, அப்ப பாரதூரமான இடைவெளியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ரெண்டையும் சமப்படுத்த முடியும்? ஓகே, நீங்க இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நாங்க கூட்டணி தர்மத்திற்காக பெரும் பாவங்களை செய்து விட்டோம், குறிப்பாக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தெல்லாம் ஆதரித்த தவறை இழுத்து விட்டோம். உண்மைதான், அது அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா இதுவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரியான சட்டங்கள் அல்லது நீங்க ஜிஎஸ்டியா இருக்கலாம், நீட்டா இருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளவு துணிச்சலோடு இருந்திருப்பார்களா? சரி, அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி தனக்கு ஒத்திசைவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு கட்சி அதனுடைய பிளவை எல்லாம் பயன்படுத்தினார்கள் நான் குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு அவங்க உணராம இருக்கலாம், எதிர்காலத்தில் அனைவரும் உணர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செயலை பார்க்கிறேன். திரு பொன் வில்சன், இந்த நூற்றாண்டு விழா சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோருடைய இழப்பை ஈடுகட்டவோ அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களின் ஆதரவை பெறுவதற்கோ, குறிப்பா சொல்லணும்னா திரு எம்ஜிஆர் அபிமானிகளாக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக குறிவைத்து நடத்தப்பட்ட விழாவா? இல்ல, ரெண்டு விஷயத்துல பார்க்கணும். இது அரசியல் விழாவான்னா அரசியல் விழாவா தான் இருக்கும். ஆக்கப்பூர்வமான அரசியல் விழாவா அல்லது சுயநலமான அரசியல் விழாவா அப்படின்றது தான் பார்க்கணும். சரி, இன்னொரு கட்சியில மறைந்த தலைவரை இந்த கட்சி தத்தெடுத்து கொண்டாடுனா நீங்க சொல்லலாம் அரசியலுக்காக பண்றாங்க. தன்னுடைய சொந்த கட்சியின் தலைவர், தன்னுடைய சொந்த கட்சியின் தலைவருடைய துணைவியார், தன்னுடைய சொந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், தன்னுடைய சொந்த கட்சியில் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு ஒரு ஆளுமை மிக்க தலைவரிடம் அவரை அடையாளம் கண்டு ஒப்படைத்தவர். சரி, இவ்வளவு அவருக்கு அனுபவம் இருக்குது. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆரை விட மிகச்சிறந்த ஆளுமை அனுபவம் இருக்கிறதுன்னு நான் ஜானகி அம்மாவை பார்க்குறேன். எந்த இடத்துலனா அந்த ஒரு இடத்துல, அதாவது 1000 பொருட்கள் ஒரு மாத்திரையில் இருக்கும். அது போல அந்த விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் ரஜினியும் சொன்னாரு. எல்லாரும் திருப்பி அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்க, இல்லம்மா விடக்கூடாதுமா, அப்படிமா இப்படிமா 1000 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த அம்மா கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மா கையில அது ஒப்படைச்சாங்க. அந்த ஒரு ஆளுமை, அது முக்கியமானது. அடுத்தது என்னன்னா, ஒரு புரட்சி தலைவர் இருக்கிறாருன்னா அவருக்கு பின்புலம் வந்து அவருடைய மனைவி இருந்தாங்கன்றதுல, அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வாழ்ந்த வடலூர்ல இன்றைக்கும் நெருப்பு அணையாமல் அத்தனை பேருக்கும் உணவு அளிக்கப்படுகிறது என்றால், அந்த உணவு ராமநாதபுரம் தோட்டத்தில் அளிக்கப்பட்டது என்றால், நம்ம இவர் மறையிற வரைக்கும் எம்ஜிஆர், அதற்கு காரணம் ஜானகி அம்மையார் பின்புலத்தில் இருந்தது. இது ஒரு பரவலான பேச்சு. அதாவது அன்னமிடுவது தான் ஒரு மிகப்பெரிய தாராள மனப்பான்மைக்கு ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியம். அது வந்து கடந்த காலங்களில் கடையேழு வள்ளல்களை தாண்டி எம்ஜிஆர் தான் அதை கடைபிடிச்சார். நீங்க மாற்று கட்சியின் தலைவர் இல்ல, சொந்த கட்சியின் தலைவர், முதலமைச்சர் தலைவனுடைய மனைவி அப்படின்ற அடிப்படையில் சொல்றீங்க. சிவசங்கரையும் சொன்னாங்க தீர்மானம் எல்லாம் போட்டுட்டோன்னு. அப்போ கொஞ்சம் கால தாமதமா இந்த விழா நடக்குது. 1923 நவம்பர் 30 அவருடைய பிறந்த நாள் அப்படின்னா காலதாமதமா நடக்கும்போது ஏன் காலதாமதமா நடக்குது? அப்ப அதுல ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா, அரசியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அரசியல் பின்னணி இருக்கணும்னா
அடுத்த வருஷமும் வருது. இப்போ 1.25 வருஷம் இருக்குது அரசியலுக்கு. அப்போ தேர்தல் நெருக்கத்துல இந்த விழா நடத்தல. ஆனா என்னன்னா ஓராண்டுக்குள்ள வந்து அதாவது நூற்றாண்டு நிறைவு விழாவா நடத்தலாம், இல்லை நூற்றாண்டு ஆரம்ப விழாவா நடத்தலாம், அந்த ஓராண்டு முழுவதும் நடத்தலாம் அப்படின்றது தான். அப்போ என்னன்னா அவரே அந்த மேடையிலேயே சொல்றாரு, எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம தீர்மானம் போட்டு வச்சிருந்தோம், இப்போ ஒரு 13-15 நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்னைக்கு நடத்தலாம்னு யோசிச்சோம் நாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், சரி இந்த டேட்ல நடத்தலாம், 24 நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கூட. அப்போ நான் விஜயபாஸ்கரோட காலம் கொஞ்சம் குறைவா இருக்குது, நடத்திட முடியுமான்னு யோசிச்சேன். இல்ல கொஞ்சம் தள்ளி கூட நடத்தலாமான்னு கேட்டேன். இல்ல நடத்தி முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதனால நாங்க சேர்ந்து நல்லா நடத்தணும். இப்போ நம்ம பொன்னையன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து 7 பேர் கொண்ட குழு மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. நாங்க காலதாமதம்ன்றது அது எல்லா விமர்சனம், எல்லா இடத்துலயும் விமர்சனம் சொல்லுவாங்க, அது விமர்சனம் இல்லாம இருக்காது. ஆனால் தன் சொந்த கட்சி தலைவரை தானே கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அரசியல் என்னன்னா, ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ன அப்படின்னா, கடந்த காலங்கள் கசப்பான அனுபவங்கள்ல வந்து அதெல்லாம் மாறி கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுவும் இருக்குது. ஒரு தலைவர்கள் வந்து காலம் மாறும், காலம் மாறும்போது அந்த காயங்கள் வடுக்கள் மாறும்போது அந்த தலைவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இணைப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்தது இரட்டை இல்லாத போது நடந்தது இணைப்பு, சரி, இரட்டையில இருக்கும் போது நடப்பது சேர்ப்பு. அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இணைப்புன்ற கருத்துல இதுல வந்து இனிமேல் வரவே வராது. ஏனென்றால் கட்சி அவர்களாக வந்து இணைந்து கொண்டால் அதுக்கு வேற பேர் இருக்குமா? இப்ப அவர்களாக வந்து இணைந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகுது. யாருமே எந்த கட்சியில தானா வந்து இணைய முடியாது, அவங்க சேர்த்தா தான் இணைய முடியும். அது இணைப்புன்றது ரெண்டு கட்சி உடஞ்சு நீங்க வெளியேந்து உள்ள வந்தீங்கன்னா உங்களை சேர்க்கணும் இல்ல, அதுதான் சேர்த்தாதானே, அது சேர்க்கை தானே, அது இணைப்புன்றது வராதுல்ல. இணைப்பு அணிகளாக பிரிந்திருந்து இணைந்தால் தான் அது இணைப்பு. நீங்க பெருந்தன்மையோடு மனமுவந்து திரு எடப்பாடி பழனிசாமி விலகிச் சென்றவர்களை சேர்த்து கொண்டால் அது சேர்ப்புங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ திரு ராஜேந்திர பாலாஜியோ அல்லது மற்ற அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் வந்து கட்சியில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேட் ஓபன் ஆகுதுன்னா அப்ப அதற்கு பெயர் என்னன்னு கேக்குறேன் நான். இல்ல அந்த நீங்க மன்னிப்பை அவங்க ஏத்துக்கணும், கட்சியை வந்து ஏத்துக்கிட்டு சேர்க்கணும்ல, அதுதானே முக்கியம். இணைப்புன்றது இருவருக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை, இரண்டு கட்சிகளுக்குள்ள. சேர்ப்புன்றது வெளியேந்து வந்து சேர்க்கிறது, அதுதான் முக்கியம். இப்ப கூட நீங்க சொன்னீங்க, அதாவது ஜானகி அம்மையார் மேடையில் வரல அப்படின்னு சொன்னாரு நம்ம சுப்ரத்னம் சாரு. அதே பாணி தான் வந்து நம்ம சசிகலாமாவும் கடந்த காலங்களில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம யதார்த்தம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும் பொழுதும் அறிக்கையில் கூட ஜெயலலிதா மீண்டும் சேர்க்கும் போது சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தை பார்க்க, எனக்கு உதவி செய்ய, தனிப்பட்ட முறையில் அவர் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர் கிடையாது, அவரை விமர்சிக்காதீங்க, அந்த மாதிரி கிடையாது, அவர்கள் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது, அவர்கள் எனக்கு உதவி செய்யறதுக்காக, எனக்கு துணைவியாக அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்றத அவங்க அந்த சேர்க்கிற அறிக்கையிலேயே கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர்களையும் ஏமாற்றி சில பேர் வந்து ஏதோ செய்திருக்காங்க, கட்சிக்கு வஞ்சகம் செய்திருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிதான் இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா, திருமிகு சிவசங்கர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒப்பீட்டு அளவுல திருமிகு சசிகலா அந்த இடத்துல வைக்கிறதே தவறு, அவங்களுக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருந்தது, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எங்க திருமிகு சசிகலா இருந்தாங்க, அவங்களையே அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல இப்ப ஜானகி அம்மையார் வந்து எப்படின்னா ஒரு சென்டிமெண்ட், அவங்க மறைஞ்ச பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்க பின்னாடி நின்றாங்க, அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஆளுமை, அரசியல் ஆளுமை, அதனாலதான் அவங்க ஆதரவாளர்கள் நின்றாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சென்டிமெண்ட் தான். அதே போலதான் சசிகலா அம்மாவும் தலைமை மறைந்த பிறகு அவர் துணைவியாரா இணையா இருந்தாங்க, அவங்களுக்கு தோழியா இருந்தாங்க, அப்படின் போது ஒரு சென்டிமெண்ட் வரும். நீங்க கூட சொன்னீங்க கூவத்தூர்ல யார் வந்தாங்க அப்படின்னு. இப்ப நம்ம 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி தான் நம்ம சசிகலா அம்மா கிட்ட பதவியை ஒப்படைக்கிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். 7ஆம் தேதி போய் நம்ம கல்லறை தோட்டத்தில் போய் அங்க தியானம் இருக்கிறார். ஒரே நாள் தான் நடுவில், ஒரே நாள் நடுவில் போய் தானம் இருக்கிறார். அதற்கு பிறகு சசிகலா அம்மா சொன்ன மாதிரி 14ஆம் தேதி வழக்கு வந்து முடிவு வருகிறது, சிறைக்கு செல்ல வேண்டும் என்று. அப்போ எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒருமனதா தேர்ந்தெடுத்து போறாங்க. ஆனா நேரா வந்து அந்த கல்லறையில வந்து சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் நம்ம சசிகலா அம்மா யாருக்கு எதிராக அந்த சத்தியம் பண்ணாங்க, யாரை பழிவாங்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணாங்க, யார் தனக்கு துரோகம் பண்ணார் என்று சத்தியம் பண்ணாங்க. இதையெல்லாம் நீங்க மனசுல கொள்ளணும். அந்த இடத்துல அவங்க சத்தியம் பண்ணது யாருக்கு எதிராக. அதற்கு பிறகு 2017 சசிகலா அம்மாவை நீக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போட்டது யாரு? இப்ப இதெல்லாம் இருக்குது, கடந்த காலங்கள்ல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நீங்க சொல்ற நபர்கள் தானே இன்னைக்கு கட்சி ஒன்றிணையணும், எல்லாரும் இணையணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது யாரு?
இல்ல அந்த ஒன்றிணைன்றதுக்கு இன்னைக்கு என்னன்னா உங்களுடைய செல்வாக்கு தான் நிரூபிக்கும். அரசியல்ல வந்து செல்வாக்கு நிரூபிக்கும். அன்றைக்கு அந்த கேள்விதானே சார் அங்க இருந்தும் கேக்குறாங்க. நீங்க அரசியல்ல செல்வாக்கை நிரூபிக்கணும்ன்ற கேள்விதானே திரு எடப்பாடி பழனிசாமி வருது. இன்றைய பேச்சிலுமே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்னன்னா சோதனை காலம்ங்கிறாருல, அந்த சோதனையை நம்ம எப்படி முழுசா சொல்லி முடிச்சேன். வெற்றி தோல்வின்றது நீங்க வந்து எம்எல்ஏ கிடைக்கிறது எம்பி கிடைக்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. who crosses the post wins first. அதுதான் நம்மளுது. நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறீங்க, நீங்க 99,000 ஓட்டு வாங்கிக்கிறாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போனா நான் வந்து எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போலாம். அதுக்காக உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது.